This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் வருமா வராதா, சண்டை நடக்குமா நடக்காதா, என்ன நடக்குது, எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் இதுதான். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம். அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க பேசட்டும். நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். அது என்ன அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஃபிளைட்டோட சார்ஜஸ் எல்லாம் ஏறப்போகுது. ஓகேங்களா? ஏன் ஏறப்போகுது அப்படின்னா, அது கரெக்டான ரீசன் வேணும் இல்லைங்களா? அந்த கரெக்டான ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வார் வரல. ஆனா வார் வராதுக்கு முன்னாடியே நம்ம சைட்ல இருந்து ஒரு சில பிரச்சனைகள், இப்ப சிந்து நதியை வந்து பிளாக் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானும் ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க வான்பரப்பு மேல இனிமேல் உங்க ஃபிளைட் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு இடைஞ்சல். பட் இந்தியா அதுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே கண்டுபிடிக்கலனாலும் அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேரா போக வேண்டிய விஷயத்த கொஞ்சம் நம்ம சுத்தி போவோம். அப்படி சுத்தி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேரா போனா 10 கிலோமீட்டர் தானா, சுத்தி போகும்போது 15 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரூ. 1000 இருக்கிற ஃப்ளைட் சார்ஜ், ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ரூ. 1000 நீங்க முடிவு பண்ணிடாதீங்க. ரூ. 1000 இருக்கிற ஃப்ளைட் சார்ஜ் வந்துட்டு இனிமேல் வந்து ரூ. 1500 ஆகும் அப்படிங்கிறதா இதோட பொருள். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்வேஸ் வந்துட்டு நீங்க கட்டின பணத்தை எல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். ஏன்னா இனிமேல் அந்த சார்ஜுக்கு நாங்கள் வந்து ஃப்ளைட்டை வந்துட்டு இயக்க முடியாது, ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்ப இந்த முடிவுகள் வந்து எதேச்சையா ஸ்பீடா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நமக்கு இப்போ ஒண்ணு வந்து அரபு கண்ட்ரீஸ் இப்போ இதெல்லாம் வந்து போகணும்னா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், காலதாமதம் ஏற்படும். அட் த சேம் டைம் மணியும் அதிகமா செலவாகும் நமக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நிதர்சன உண்மை. ஆனா இப்ப நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வந்தோம். ஏன்னா நமக்கு தேவை என்ன? இன்னைக்கு நடக்கிற நம்ம பிரச்சனை மட்டும்தான். அரசியலோ இல்ல நம்ம அடுத்த சேனலை பத்தியோ நம்ம பேச வேண்டியதில்லை. ஸோ அதனாலதான் நான் இதை பத்தி சொல்றேன். ஸோ இந்த சேனல் இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.